Hi friends, I am Martin. Word of the day is bleak. The word bleak is an adjective. It means something that is unpleasant or unhappy அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏதாவது ஒன்று விரும்பத்தகாததாக அல்லது மகிழ்ச்சியை தராததாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு இடமோ அல்லது ஒரு தட்பவெட்ப சூழ்நிலையோ அல்லது ஒருவரின் மனநிலையோ அல்லது ஒருவரின் பொருளாதார நிலையோ சாதகமற்றதாக, நம்பிக்கை தராததாக, சந்தோஷத்தை தராததாக இருக்கும் பொழுது இந்த bleak என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி அதனை விவரிக்கலாம். எடுத்துக்காட்டாக, ஒரு இடமானது அழகற்று இருள் சூழ்ந்து வெறிச்சோடி இருக்கும் பொழுது அந்த இடத்தை the place is bleak என்று சொல்லலாம். அதே போல ஒரு சூழ்நிலை சாதகமற்றதாக, சந்தோஷம் தராததாக, நம்பிக்கை தராததாக இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை it is a bleak situation என்று சொல்லலாம். அதே போல ஒருவரின் பொருளாதார சூழ்நிலை பின்தங்கி இருக்கும் பொழுது அல்லது நிதி நெருக்கடியில் இருக்கும் பொழுது அதனை the economic situation is bleak என்று சொல்லலாம். மேலும் ஒருவர் படித்த படிப்பிற்கான சரியான வேலை கிடைக்காத நிலை ஏற்படும் பொழுது அல்லது எதிர்காலத்தில் வேலையே கிடைக்காமல் போய்விடுமோ அப்படின்னு சொல்லி அவர் எண்ணும் பொழுது அந்த சூழ்நிலையை his future looks bleak அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு தட்பவெட்ப சூழ்நிலை சாதகமாக அமையாத பொழுது, கடும் குளிராக இருக்கும் பொழுது அந்த காலநிலையை விவரிப்பதற்காக it is a bleak weather அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் ஏதாவது ஒன்று விரும்பத்தகாததாக அல்லது மகிழ்ச்சியை தராததாக இருக்கும் பொழுது இந்த bleak என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி அதனை விவரிக்கலாம். ஸோ இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். The place is so bleak that nobody wants to go there அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த இடமானது மிகவும் இருண்டு வெறிச்சோடி கிடப்பதால் யாரும் அங்கே போக விரும்புவதில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இடமோ அல்லது ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு தட்பவெட்ப நிலையோ அல்லது ஒருவரின் மனநிலையோ அல்லது ஒருவரின் பொருளாதார நிலையோ சாதகமற்றதாக, நம்பிக்கை தராததாக, மகிழ்ச்சியை தராததாக இருக்கும் பொழுது இந்த bleak என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி அதனை விவரிக்கலாம். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேக் கேர். பாய்.